நான் 1997 தளபதியோட தீவிர ரசிகையாக இருக்கிறேன். 2014 பில்லா ஜெகன் அண்ணா கூட ரசிகர் மன்றத்தில் இருந்து ஒர்க் பண்ணினேன். இப்போ 2 வருஷமாக அன்னை விஜி சரவணன் அவர்களோட சேர்ந்து நான் கட்சி பணிகள் செய்துகிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் கட்சி பணி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு மே 3ஆம் தேதி பாலா என்பவர் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கட்சியில் பழக்கமானார். நான் அந்த லாட்ரி, அதாவது சரவணனை நடத்தக்கூடிய இப்போ உள்ள சிறுவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்தக்கூடிய லாட்ரியில் கமிஷன் பைசா மட்டும் நாங்கள் வாங்கி தருவோம், அதுக்கு நீங்கள் அக்கௌண்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்தார். நான் அதுக்கு 2-3 அக்கௌண்ட் ரெடி பண்ணினேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது, அப்படி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அரெஸ்ட்டு அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு அந்த இதை நான் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு எனக்கு அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாரு. அந்த அமௌண்ட்டையும் நான் என்னோட ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்துருந்தேன். அந்த மீதி உள்ள அமௌண்ட்டை நான் வாங்கின அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதோட பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழிச்சு திரும்ப இப்போ எலெக்ஷன் டியூட்டியோட பார்த்தேன். அக்கா உங்களுக்கு ஒரு வேலை ரெடி பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு 3ஆம் தேதி 3 மணிக்கு எனக்கு கால் பண்ணி சரவணனோட லாட்ரி உங்களுக்கு அதில் கமிஷன் ஒன்று ரெடி பண்ணுறேன், இப்போ நீங்கள் கடனால் தொல்லையில் இருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கடன் அடைச்சிடலாம், அதுக்கு நம்ம ராமநாதபுரத்தில் போய் அந்த ஏஜெண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ நான் சரவணனுக்குள்ள தான் கேட்டேன். ஆமாக்கா அண்ணங்குள்ளது தாங்கன்னு சொன்னார். நான் நம்பி போனேன். போகிற வழியில் வண்டியில் ஏறி ஒரு வெள்ளை கலர் காரில் என்னை கூட்டிகிட்டு போனார் 4 மணிக்கு எங்கள் ஊரில். நான் போகும்போது சாயல் குடிக்கிட்ட போனோன்னா இந்த ஒரு ஜூஸ் ஒன்று, அந்த வெள்ளை கலரில் உள்ள லிம்கா ஜூஸ் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. டயர்டாக இருக்கும் குடிச்சிக்கோங்க அப்படின்னு. அதை குடித்தேன். அப்போ எனக்கு ஒன்றுமே செய்யலை. கொஞ்சம் நேரம் தள்ளி போனோன்னா 2வது அதே மாதிரி ஜூஸ் குடித்தாரு. ஏக்கா ரொம்ப பாட்டில் கிடக்கலாம் குடிங்கன்னாரு. அதை குடித்தோன்னே எனக்கு கொஞ்சம் கிறக்கமாகவே இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், தம்பி கொஞ்சம் கிறக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைக்கா அது உங்களுக்கு மைண்ட் எப்படி அந்த டென்ஷன்லேயே இருக்கீங்கக்கா, அதனால ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் நான் கேட்டேன், சரவணனுங்கள தான் கேட்டேன். ஆமாக்கா உங்களுக்கு வேலையே அண்ணன் தான் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ரொம்ப தூரம் போனோன்னா அடுத்து ஒரு ஜூஸ் கொடுக்குறாரு. அதே இதில் நான் எப்போவுமே அவர் என்கிட்ட தவறாக பேசுனதே கிடையாது. அந்த நம்பிக்கையில் நான் அவர்கிட்ட அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் போனோன்னு ரொம்ப கிறக்கமாயிட்டு கரெக்டாக பின்னாடி போய் வண்டியில் பின்னாடி போய் படுத்துட்டேன். திரும்ப வண்டி நிப்பாட்டும் போது இறங்கி பார்க்க ராம்நாடில் அந்த சர்ச்சுக்கு அந்த மசூதி தர்காவுக்கு பின்னாடி ஒரு லார்ஜ் முன்ன போய் நிப்பாட்டினாரு. ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்தார். திரும்ப அக்கா எங்கள் ஊர் கோவில் கூடலாம் நடந்தனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நீங்களும் கறக்கமாக இருக்குங்க, ஆளுக்கு ஒவ்வொரு ரூம் புக் பண்ணுறோம், நீங்கள் அதில் ரெஸ்ட் எடுங்க, உங்களை நான் காலையில் கொண்டு ரிசல்ட் நாளில் நம்ம சரவணனை ரிசல்ட் வரும்போது அங்கே போய் நின்றுவோன்னாரு. நான் நம்பி ஓகேன்னு சொல்லி போனேன். கதவை அடைக்கலான்னு பார்க்கும்போது, இல்லைக்கா நீங்கள் கதவை அடைக்கீங்க, கிறக்கமாக இருக்கீங்க, நான் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்த மரவை அடைங்கன்னு சொன்னார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா சாப்பாடு வாங்குற வர்றேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோட பேண்டை கலட்டினாரு. அப்போ நான் தடுக்கிறேன். ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் அவரை தடுக்கவே முடியலை. தள்ளி பார்க்குறேன், முடியலை. இவர் மாற்றி அவன் விடிய காலம் இருந்துச்சு நான் சத்தம் போடுறேன். ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு